ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மிஸ்டர் லியோ பேசுகிறேன். இன்றைக்கான கேம் ப்ளே பிசி கேம் ப்ளே தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன்னா பிசி கேம் ப்ளே ஃபோன் வெர்ஷனில் விட்ருக்காங்க, மொபைல் வெர்ஷனில். அந்த கேம் ப்ளே தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே மான்ஸ்டர் கிட்டேருந்து நம்ம சேவ் அந்த மான்ஸ்டரோட வீட்டுக்கு போய்ட்டு காசை சேவ் பண்ணி நம்ம அந்த மான்ஸ்டர் அடிக்கிற லெவலுக்கு நம்ம போகிற கேம் தான். இது செம்ம ஃபன்னாக இருக்கும். இது ஒரு பிசி கேம், ஆனால் மொபைல் வெர்ஷனில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது நான் லைவ் போட்டிருக்கேன். யாருன்னா பார்க்கலன்னா பார்த்துருங்க. இந்த தொட்டி மாதிரி இருக்குல்ல, இது பேர் கார்ட்டு. நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே என்ன எனிமி இருக்கானே தெரியாது. ஆனால் இது ஹெட்டு மண்டை தனியாக வரும், பெருசாக அவன் கடிப்பான். அங்கே ஒரு பொருள் இருக்குங்க. இதில் நான் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுருக்கேன். பயங்கரமாக மூமெண்ட் பொருளை ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க கூட முடியல. அதனால் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எடுக்கணும். ஐயோ, டேமேஜ் ஆகிடுச்சு. 55 ரூபா போயிடுச்சு. சரி போவோம், நம்ம வாங்க எடுத்துக்கலாம் கார்ட்டை. ஓகே, 595 ரூபா இருக்குது. ஓகே, நம்ம போகலாம், பொறுமையாக போகலாம். இருங்க, அங்கே என்னமோ பெறானா ஒரு தற்கொலை இருக்குது. அந்த தற்கொலை தான் இப்போ கதவு திறந்து விட்டு போச்சு. இப்போ போகிறதா இருந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆஹா, மணிகுண்டு, பச்சை கலர் ஆப்ஜெக்ட் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். அது எவ்வளோன்னு தெரில. சரி, எவ்வளோன்னு பார்ப்போம். ஐயோ, எடுக்க முடியல, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. எடு. ஓகே, எடுத்தாச்சு. 1200. சரி, அதுதான் உடஞ்சது. சரி, மணி குண்டாச்சும் நம்மளை காப்பாற்றுவான். இருங்க, பொறுமையாக எடுப்போம். ஓகே, ஐயோ 300 ரூபா போயிடுச்சு. தூக்கி வச்சிரு. ஓகே, வச்சாச்சு. சூப்பருங்க. ஒழுங்காக நில்லு. எடுத்து ஒழுங்காக நின்றுடுச்சு. இல்லை, ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக அப்படி படுக்க போட்டலாம். படுத்துரு. ஓகே, படுத்துச்சு. இப்போ நம்ம தள்ளிட்டு போவோம். இந்த பக்கம் நம்ம பார்த்தோமா? இல்லை, பார்க்கல. நம்ம என்ன இருக்கா? பொருள் எதுனா இருக்கா? இதுக்குள்ளே எதுனா இருக்குது? இல்லை, எதுவுமே வைக்காது. எதுக்கடா இந்த கபோர்டெலாம் வச்சுருக்கீங்க? கபோதிங்கடா. இந்த பயவலியாக வருது. இவன் நம்ம பேசக்கூட முடியாதுங்க. இருங்க, சைலண்ட்டாக இருக்கும். நம்ம பேசக்கூட முடியாது. அவன் தானா மண்டையிலே சொல்லுவான். அதில் நம்ம பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா மண்டையிலே போடுவான். நம்ம கிட்ட போய் அவன் போயிட்டானா பார்ப்பான். ஓகே, போயிட்டான். அந்த பக்கம் இருக்கான். எத்தனை இருக்கா பொருள்? அங்கே ஒரு பொருளை பார்த்தேன். நம்ம சைலண்டாக தூக்கிட்டு வந்துடுவோம். எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். அங்கே ஒரு கீழே இருக்கு, நம்ம அதை போய் எடுத்துருவோம். சரி, அவன் முன்னாடி ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் ரொம்ப சைலண்ட்டு தான் பேசுகிறேன். ஓகே, அந்த கிரீடை எடுப்போம். தோ போகிறாங்க. ஐயோ, இவனுக்கு கண்ணு தெரியாதுங்க. ஆனால் நம்ம எதனா சவுண்டு போட்டோன்னு தப்பான துப்பாக்கி வச்சு மண்டிலே சுடுவான். அதனால் ஐயோ, ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க. விளம்பரம் வந்துடுது. இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது விளம்பரம் நிறைய சாவடிக்கும். அதுவும் ஃபோன் வெர்ஷனில். நீங்கள் அந்த விளம்பரத்தெல்லாம் கொஞ்சம் தாங்கிங்கன்னா நீங்கள் இதை பண்ணணும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா விளம்பரம் கெடுத்து விட்டுருச்சு எல்லாத்தையும். அதனால தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த விளம்பரம் வரும்போது தான் கடுப்பாகுது. ஆனால் விளம்பரம் இருந்தால் தான் இதில் ஸ்ட்ரென்த்து நம்ம எல்லாமே வாங்க முடியும். ஸ்ட்ரென்த்து இருந்தால் நம்ம அந்த கிழவனையும் போட்டு பழக முடியும். ஒரு 16வது 12வது லெவல் போனாலே நம்ம ஸ்ட்ரென்த்து, ரேஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கிழவனையை போட்டு பழகலாம். அங்கே ஒரு டைமண்ட்ஸ் இருக்குது. நம்ம அந்த டைமண்டை போய் எடுப்போம். ஏன்னா இந்த டைமண்ட் எடுக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பட்டுன்னு என்னோடய சென்சிட்டிவிட்டி வேறு அதிகமாக இருக்குங்க. பட்டுன்னு செவுத்தில் எதனா மோதிச்சுன்னு வச்சு கொஞ்சம் லைட்டாக பட்டு டப்பாலும் ஒருங்கிடும். அதில் பொறுமையாக எடுத்து காட்டுக்குள்ளே வச்சாச்சு. ஓகே, 2600 ரூபா நம்ம சம்பாதிச்சது பாருங்க. எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது சென்சிட்டிவிட்டி. கொஞ்சம் பொறுமையாக தான் நகர்ந்து போனோம். ஓகே, அங்கே ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னு தெரில. சரி, எடுத்து அங்கே ஒரு 2500 ரூபாயில் ஒரு பொருள் இருக்குது. அதை எடுத்து பொறுமையாக எடுத்து டேமேஜ் ஆகாமல் புக்கா. ஓகே, அந்த புக்கை எடுத்து நம்ம கார்ட்டுள்ள போட்டுப்போம். இந்த ஒரு பணம் இருக்குது. அது ரேஞ்ச் இல்லை நம்மக்கிட்ட. 500 ரூபா. ஓகே, பார்த்து பொறுமை. ஓகே, போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஐயோ பட்டணும். ஐயோ, நான் தான் சொன்னேன் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. சென்சிட்டிவிட்டி. ஓடிப்போ. போ. ஐயோ, பொருளை உடைக்காதடா. போ. ஐயோ, கருமம் முச்சதே. அடம் கொய்யால சென்சிட்டிவிட்டி அதிகமாக இதனால் கேம் ப்ளே
எல்லாமே எனக்கு கடுப்பு வச்சுதுங்க. இந்த சென்சிவிட்டி விளம்பரம் ஓகே பார்த்து 2200 ஒரு பீர் பாட்டிலு. இதை வச்சு நம்ம எனிமி அட்டாக் பண்ணலாம். ஆனால் அது போக போக செய்யலாம். மல்டிப்ளே வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதில் நம்ம பண்ணுவோம். யாருன்னா வராங்களா? பின்னாடி என்னமோ சவுண்டு கேட்குதுங்க. யாருன்னு தெரியல. எனிமி. ஓகே இது உள்ளே போ. யார் இப்போ அது திறந்து விட்டுது அந்த கதவை? ஐயோ எனிமியா? யாருன்னு தெரிலங்க. இருங்க போய் பார்ப்போம். இனிமையாக இருப்பானோ? எவ்வளோ பெரிய மேப் இது? ஒன்றும் தெரியலையே. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். உள்ளே போகலாமா? யாருன்னு எனக்கு தெரில. யாராக இருக்கும்? கதவு யார் திறந்து விட்டுது? ஓகே கிட்ட அப்படி பொறுமையாக போய் பார்ப்போம். என்னது இது? நம்ம எதிர்த்து போச்சுங்க. இந்த பிரானா மண்டைய இந்த மேக்னெட் பையன் வந்துட்டாங்க. அதனால தான் இந்த பிரானா வேறு என் முகத்தை வேறு பிடிச்சிருச்சு வேறு. அது வேறு சமாளிக்க வேறு முடியல. மேக்னெட் வேறு வந்துட்டாங்க. மேக்னெட் தான் எனிமி. கொஞ்சம் பரவாயில்ல தான் எனிமி. ஏன்னா மேக்னெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அதனால் நம்ம ஸ்பீடாக போய் மூவ் ஆகி அதை கவர் ஆக முடியும் நம்மளை. நான் ஒன்று அவன் பார்த்தானா பிடிச்சி உறிஞ்சி நம்மளை வெடிக்க வச்சுருவான். ஏன்னா நம்ம ரோபோட்டாக தான் இருக்கோம் நம்ம. ஓகே யாருன்னா இருக்காங்களான்னு தெரில. மேக்னெட் வேறு போயிட்டானான்னு தெரில. ஆனால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தான் அவன். ஓகே பொறுமையாக இந்த டேபிள் கல்லியில் ஒழிப்போம். அந்த மேக்னெட் பையன் எந்த பக்கத்தில் இருப்பானே தெரிலங்க. ஏன்னா பட்டுன்னு உறிஞ்சிருவான் அவன். ஸ்லோவாக வர மோஷன்லேருந்து ஸ்லோவாக தான் வரான். இவன் என்ன பண்ணிட போகிறான் தான் யோசிப்போம். டபால் அப்படியே மேக்னெட் மாதிரி உரிவான் அவன். நம்ம வேறு இரும்பா, அதனால தான். ஓகே இதை கார்ட்டை பிடிப்போம். ஓகே அப்படியே தள்ளின்னு வந்தால் இங்கே ஒரு க்யூப் இருக்குது. அதுவும் 11,000 இது நம்ம 11,000 வரைக்கும் சேர்ப்போமான்னு நமக்கு தெரியாது. உள்ளே எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும். ஓகே இந்த கார்ட்டை மெதுவாக வெளியே தள்ளி வைப்போம். ஓகே சென்ஸ் அட்டங்கொய்யா டென்ஷன் ஆகுது வரேன் எனக்கு. சென்சிவிட்டி டொமாவில் தள்ளி விட்டானுங்க அவனை போயிட்டு. ஐயோ இதனால தான் எனக்கு சென்சிவிட்டி ஓப்பன் ஆகுது. ஏய் எதுக்கு சொல்கிற பட்சம் கேட்க மாட்டேன். ஓப்பன் ஆகு. ஓகே ஓப்பன் ஆகு. இப்போ ஓகே ஓப்பன் ஆகிடுச்சி. எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே யாருன்னா வராங்களான்னு போய் பார்ப்போம். யாருன்னா வராங்களா? ஏய் யாருன்னா இருக்கீங்களா? யாருமே இல்லைங்க. சரி இந்த க்யூப் பொறுமையாக தள்ளின்னு போவோம். ஏய் வந்துரு. நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துன்னா அச்சால்ட்டாக தூக்கிட்டு போயிடலாம். 11,000. இது எவ்வளோ வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் வைப்பனோ தெரில. போ. ஓகே நகருது. இப்படியே தள்ளின்னு தான் போனோம் பொறுமையாக. ஏய் நகர்ந்துரு. ஓகே நகர்ந்துரு வந்தாச்சு. வந்துரு. ஐயோ வரமாட்டேங்குதே. ஏய் வந்துடுறி அடங்கொய்யால். போ. ஐயோ 500 போயிடுச்சு. ஓகே பொறுமையாக வா. வரமாட்டேங்குதே. ஏய் க்யூபு வந்துரு. ஐயோ 11,000 500 போச்சு. ஓகே போ. நகர்ந்துச்சு. ஓகே பொறுமையாக போ. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. வந்துரு பொறுமையாக. ஐயோ வரமாட்டேங்குதே க்யூபு. ஐயோ டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ 111 டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே மறுபடியும் தள்ளின்னு போ ட்ரை பண்ணுவோம். தயவுசெய்து வந்துடுறா. கொஞ்சம் தூரம் தானே இருக்குது. க்யூபே காட்டுக்குருளையும் போட முடியல. ஸ்ட்ரென்த்து எனக்கு இல்லை. சரி ஐயோ என்ன பண்ணுறது? யாருங்க அது? ஏய் மேக்னெட் வரான். ஐயோ அந்த பைத்தியக்காரன் வரானே வேறு. அந்த பைத்தியக்காரனும் வரான். அந்த பெரானாவும் நிற்கிது. அந்த பெரானாவில் தான் நான் போன மேட்ச் அந்த தாத்தா கிட்ட அடி வாங்கினேன். வரான் பாருங்க. எவ்வளோ பெரிய மான்ஸ்டர். எவ்வளோ பொறுமையாக போகிறான் ஆள். பின்னாடியே அந்த பெரானாவும் போகுது. 2 பேரும் கூப்பிட்டு சேர்ந்து போகிறாங்க. டேய் அது எங்கடா தள்ளிட்டு போகிற? டேய் மேக்னெட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாதுடா. டேய் ஐயோ தள்ளிட்டு போகிறானே லூசு பையன். டேய் பெறானா மண்டையா வாந்தி எடுத்துன்னு போயிட்டுருக்கான் பாருங்களேன் ஆசிட் மாதிரி. டேய் 1,500 காலி பண்ணிட்டாங்க. டேய் வேல்யூ போதுடா தயவுசெய்து அதை குத்துட்டு போயிடுறா. டேய் மேக்னெட்டே அடங்கொய்யால் விட்டு போயிட்டானா? சூப்பர் விட்டு போயிட்டான். ஓகே மேக்னெட்டு. ஐயோ அந்த தற்கூரி திரும்பி வருதுங்க அந்த மேக்னெட் பைய. டேய் அது தயவுசெய்து விட்டு போகலாம். மறுபடியும் தள்ளிட்டு போகிறானே. அதை தள்ளிட்டு போகாத அது வேல்யூ அதிகம். ஐயோ எங்கே போகிறான்னு தெரில. தள்ளிக்கினே போகிறான். டேய் உன்னால நீ 600 ஸ்ட்ரென்த்தில். நானும் ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கனே. 600 சேர்க்கணுன்னா நம்ம நிறைய அந்த இது வாங்கணும். அதுக்கு நிறைய விளம்பரம் பார்க்கணும். ஃபோல்னா நம்ம இதுனே பீஸ் இல்லையானா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இங்கே கொடுப்பாங்களே அந்த காசை கொடுத்து நம்ம வாங்கிப்போம். இதில் நம்ம லைஃப் ஃபேஸ் ரிவ்யூ போட்டு நம்மளும் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணி போடலாம். ஓகே மேக்னெட் பையன் எடுத்துகிட்டு போயிட்டானே. ஐயோ பொறுமையாக எடுத்துகிட்டு போனோம். பொறுமை. ஓகே நாடா அது வேல்யூ எவ்வளோ இருக்குது? 600 தான் இருக்கா? டேய் மேக்னெட் மொட்டை
லூசு பையன் மொட்டை பையன் அவன். ஐயோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இந்த மேக்னெட் பையன் 11,000 இருந்தது. இப்போ பார்த்தா 6,500 தான் இருக்குது. சரி பொறுமையாக தள்ளின்னு போவோம். எங்கே டேமேஜ் ஆகாமல் தள்ளின்னு போகணும். இன்னும் அங்கே இருக்குமா? ஓகே தள்ளின்னு போகலாம் வாங்க. எனக்கு வேறு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, தள்ளிகிட்டே போக முடியல என்னால். ஏய் போ எவ்வளோ நேரம்? ஏய் போய் தொலை அடங்கொய்யாலே. ஏய் போ வா 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 பொறுமையாக வா பொறுமை. சரி வந்துரு. ஐயோ முக்குறானே, வரமாட்டேன் போன்ற மாதிரி இருக்கான். ஐயோ பொறுமை. பொறுமையாக தள்ளி போவோம். போயிடு. ஏய் போடா வந்துட்டான். வந்துடு. நான் வந்துச்சு பொறுமையாக. ஐயோ 11,000 ரூபாய் இருந்தது, இப்போ 5,000 ரூபாய் தான் இருக்குது. ஐயோ இது ஏன் தான் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஐயோ போயிடு. போயிடலாம் வா கிட்ட தான் இருக்கு. வா போ. ஏய் அது ஓகே வந்துரு. எதுலேயும் இடிக்காம வா. 1,200. வேல்யூவே போயிடுச்சு இதுக்கு. ஏய் போடா, தயவுசெய்து கையில் காலில் உயிர்ந்துருண்டா, தயவுசெய்து போடா. பொறுமையாக போகலாம். வந்துரு. ஏய் ஐயோ வரமாட்டேங்குது. ஏய் வந்துரு. மூச்சு தான் வாங்குது. வந்து மேக்னெட் பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் காமிச்சிட அப்புறம். ஓகே வந்துரு. இப்போ மறுபடியும் முன்னாடியிலேருந்து தள்ளிட்டு வந்தால் தான் கொஞ்சம் சருன்னு வருது. ஆனால் வேல்யூ குறைஞ்சிருது. முன்னாடியிலேருந்து தள்ளி வந்தால் அந்த பக்கம் ஆப்போசிட் இந்த மாதிரி தான் ஒய்யுதுங்க. பட்டுன்னு ஸ்லிப் ஆகி. ஓகே உள்ளே போ. உள்ளே போயிடுச்சு. 3,000 தான் சேர்த்து வச்சுருக்கோம். 16,000 ரூபாய் இருந்தது அதில். இப்போ நம்ம சேர்த்து வச்ச பொருளாக நம்ம இப்போ உள்ளே போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே பொறுமையாக போகலாம். ஏன்னா எனிமி அவனும் இருக்க மாட்டான். ஏன்னா மேக்னெட் அந்த பக்கம் தான் போச்சு. இந்த பக்கம் தான் போனால் மேக்னெட், அதனாலே வரமாட்டான். கார்ட்டை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக எடுப்போம். 10,000 இருக்குது. ஓகே இதை பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். இந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஓகே கார்ட் எதுவும் சென்சிட்டிவிட்டியோட ஸ்பீடாக இருக்குது. இந்த கதுவெல்லாம் நான் தான் உடச்சி போட்டேன். உள்ளே போய் நிறுத்திட்டு உடனே. இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே இந்த கேம் வந்து பார்ட் 2 நான் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்ட் 2 நான் போடுறேன். ஓகே லவ் யூ டாட்டா பாய். இந்த கேம் நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளேயர் வெர்ஷனில் எனக்கு ஆள் வேணும், அதையும் பார்த்துக்கணும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.